அன்பு நெஞ்சங்களே வணக்கம். மீண்டும் ஒரு காணொளியிலே உங்களோடு இணைவதிலே நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய தலைப்பு கவிஞர் வைரமுத்து அவர்களை பற்றிய ஒரு பகிர்வு. அதாவது இப்போ சமீபத்தில் நான் ஒரு பேட்டியில் பார்த்தேன். காலஞ்சென்ற இயக்குனர் பாஸ்கர் அவர்களுடைய மகன் பாலாஜி பிரபு என்கிறவர் சொன்ன ஒரு கருத்து. அவருடைய அப்பா டைரக்ஷன் பண்ண திரைப்படம் சூலம்ங்கிற திரைப்படம். இந்த திரைப்படத்துக்கு தான் அவர் 2 பாடல்களை முதலாக எழுதினார் என்றும், ஆனால் அதற்கு பின்பாக ஒரு மாத பின்னால் வந்த அந்த நிழல்கள்ங்கிற படத்தில் வந்த அந்த பொன்மாலை பொழுது அப்படிங்கிற பாட்டை தன்னுடைய முதல் பாடல் அப்படின்னு அவர் சொல்லிக்கிறாரு என்று அவர் சொல்லியிருந்தார். இது ஏற்கனவே இந்த செய்தி ஊடகங்களில் வந்தாலும் இதை சம்மந்தப்பட்ட அவரே உறுதிப்படுத்துனது மட்டும் இல்லாமல், வேண்டுமானால் இப்போ அதை மறுக்க சொல்லுங்களேன், இது எல்லாருக்குமே தெரியும், இசைஞானி இளையராஜாவுக்கும் தெரியும் என்றெல்லாம் அவர் சொல்லியிருந்தார். இது சம்பந்தமாக ஒரு கருத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். இது சில பேர் சொல்லக்கூடும். சமீபத்தில் ஒரு பேட்டியில் கூட ஒரு சங்கர் கணேஷ் சொல்லியிருந்தார், மல்லிகை என் மன்னன் மயங்கும் பொன்னான மலரல்ல வாங்குற அந்த பாடல் தான் நான் பாடின முதல் பாட்டுன்னு அவங்க வாணி ஜெயராம் அம்மா சொல்கிறாங்க. ஆனால் என்னுடைய இசையமைப்பில் அவங்க முதல்ல அதுக்கு முன்னாலே ஒரு பாட்டு, தமிழ் பாட்டு பாடினாங்க. இது சகஜம்தானே. ஹிட் ஆகிற பாட்டை முதல் பாட்டுன்னு சொல்லிக்கிறது சகஜம்தாங்கிற மாதிரி அவர் சங்கர் கணேஷ் சொல்லியிருந்தார். அது மாதிரி இந்த பாட்டு, இந்த பொன்மாலை பொழுதுங்கிற பாட்டு ஹிட் ஆகிடுச்சு அப்படிங்கிற மாதிரியும் சிலர் சொல்லலாம். இந்த பாட்டு ஹிட் ஆகிடுச்சுங்கிறது மட்டும் காரணம் இல்லை. இதில் பார்த்தீங்கன்னா இந்த சூலங்கிற படத்தில் ஜூலி நீ இன்னையோட காளி அப்படின்னு ஒரு ஈட்டீசிங் செய்கிற மாதிரியான ஒரு பாட்டு, ஒரு பெண்ணை அந்த கதாநாயகன் கதாநாயகை கிண்டல் செய்து பாடுவது மாதிரியான ஒரு அமைப்பு. இவர் ஏற்கனவே பெண் உரிமை அந்த மாதிரிலாம் பேசிகிட்டு வர்றாரு இல்லையா, அதுக்கு பாதகமாக அமைஞ்சிரும்ங்கிறது ஒரு காரணம். அந்த எச்சரிக்கை உணர்வும் அப்படிப்பட்ட ஒரு முகமூடியை அவர் போட்டுக்கிறாரு அப்படிங்கிறதுங்கிறதும் ஒரு காரணம். அதையும் நம்ம இங்கே இந்த இடத்துல சிந்திச்சு பார்க்கணும். இன்னொன்று, இப்போ இது ஏதோ தற்செயலாக இந்த ஒரு விஷயத்தில் மட்டும்தான் அவர் இப்படி பண்ணிட்டாரு அப்படிங்கிற மாதிரி கிடையாது. பல்கலைக்கழகத்தில் தமிழ் இலக்கிய மாணவராக இருந்த கவிஞர் வைரமுத்து பல்கலைக்கழகத்தில் முதல் மாணவராக வந்ததாக தன்னுடைய அந்த சுய வரலாறு நூலில் இதுவரையில் நான்கிற அந்த புத்தகத்தில் அவர் சொல்லியிருக்கிறார். ஆனால் உண்மை அது அல்ல. முதல் மாணவனாக தமிழ் இலக்கியத்தில் எம்ஏ தமிழ் முதுகலையில் அந்த சென்னை பல்கலைக்கழகத்திலே முதல் மாணவனாக வந்தவர் யாருன்னா இவர் தான், சுபவீரபாண்டியன். இவர் இயக்குனர் எஸ்பி முத்துராமன் அவர்களுடைய தம்பி, நமக்கெல்லாம் தெரியும். அவர் தான் முதல் மாணவனாக வந்தார். இவர் 2வதாக தான் வந்தார். இருந்தால் கூட பாருங்கள், அந்த 2வதாக வந்தாருங்கிற அந்த உண்மையை சொல்லிட்டு போகலாம் தானே. அதை மறைச்சு தான் முதல் மாணவனாக வந்தேங்கிற மாதிரி அப்போ இதை சொல்லியிருக்காரு. இதை ஒரு வேலையாகவே அவர் வைத்திருக்கிறார் என்பதை நான் இந்த இடத்துல தெரியப்படுத்திக் கொள்ள ஆசைப்படுகிறேன். அது மட்டுமல்ல, இப்போ பார்த்திங்கன்னா கவிஞர் மு. மேத்தா முதல் பாட்டு யாருக்கு எழுதுனேன் என்னங்கிறத தெளிவாக சொல்கிறார். உடையப்பாங்கிற ஒரு நாடக உலகத்தினுடைய சக்கரவர்த்தியாக என்றெல்லாம் அறியப்பட்டவர், சொல்லப்பட்டவர். அவர் ஒரு படம் தயாரித்தார், அனிச்ச மலர்னு. அந்த இது அதை நேர்மையாக வெளிப்படையாக சொல்லிக்கிறாரு. 2வது பாலகுமாரன் மூலமாக கமலுடைய அந்த நட்பை பெற்று அதுக்கப்புறம் மனோபாலா அவர்களுடைய படத்தில் 2வது பாடல் எழுதுனேங்கிறத தெளிவாக சொல்கிறாரு. இப்போ அந்த அனிச்ச மலருங்கிற அந்த படம் பார்த்திங்கன்னா அவர் அந்த ஒரே ஒரு படம் தான் தயாரித்தார். அவர் நாடக உலகத்தில் பெரிய ஆளாக இருக்கலாம், சினிமா நம்ம நடிக்கணுங்கிற ஒரு ஆசையினால அவர் தயாரித்தார். அது உடையப்பாங்கிற அவர். இப்போ இவர் முதல் வாய்ப்பு தந்தார், இந்த உடையப்பா முதல் வாய்ப்பு தந்தார். இவருடைய மகனும் அந்த சுப்பிரமணியன்னு சொல்லிட்டு
அவரும் கவிஞர் மேத்தாவும் கல்லூரியிலே ஒன்றாக பாடம் பயின்றவர்கள். தன்னுடைய மகனோட ஒன்றா பாடம் படித்தவர் கல்லூரியில். அப்படிங்கிற ஒரு இதில் அவருக்கு அந்த வாய்ப்பை தந்தார். இருந்தாலும் தொடர்ந்து அவர் படம்லாம் தயாரிக்கலை. அப்போ இவரை ஏன் நம்ம சொல்லணும்? நம்ம கமலஹாசனையும் பாலகுமாரனையும் மனோபாலாவையுமே தூக்கி வச்சு பேசலாம் அப்படின்னு அவர் நினைக்கலாம் இல்லையா? ஒருவேளை மேத்தா இடத்துல வைரமுத்து இருந்திருந்தால் கண்டிப்பாக இதை தான் பண்ணியிருப்பார். அனிச்சமலங்கிற ஒரு படத்தில் பாட்டு எழுதினதையே அவர் சொல்லியிருக்க மாட்டார். உடையப்பா என்கிற அந்த உன்னதமான மனிதர்னு தன்னுடைய நன்றியை மேத்தா பதிவு செய்கிறார். இந்த கருத்துக்களை எல்லாம் நான் ஏன் சொல்கிறேன் என்றால், ஏதோ பாட்டு ஹிட் ஆகிடுச்சுங்கிறது மட்டும் காரணம் இல்லை, இந்த காரணமும் அது இலக்கிய நயமாக இருக்குது. தான் ஒரு இலக்கியம் படைக்கிற ஒரு கவிஞர்ங்கிற மாதிரியான ஒரு பிம்பத்தை தொடர்ந்து கட்டமைக்கணும் அப்படிங்கிற ஒரு உந்துதல் தான் இதுக்கு காரணம். சுயநலம் தான் என்பதையெல்லாம் சொல்லி இந்த அளவிலே இந்த ஒரு சிறு உரையை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.